ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கா? கவலையே படாதீங்க. வீட்டில் இருக்கிற மூணு பொருளை வச்சு கரப்பாம்பூச்சை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த லிக்யூட் வந்து பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கும் சுத்தமாக ஆகாதுங்க. ஸோ உங்கள் வீட்டில் எறும்பு தொந்தரவு இருந்துச்சுன்னா அதுக்குமே நீங்கள் வந்து இந்த லிக்யூட் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே எஃபெக்டிவான லிக்யூடு தான். 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. சமையலுக்கு பயன்படுத்தாத ஒரு பவுல் எடுத்துக்கங்க. நான் வந்து கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா, அந்த பவுல் தான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் அல்லது சமையலுக்கு பயன்படுத்தாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு சேர்க்கணுங்க. நான் வந்து டவ் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கிளினிக் ப்ளஸ், பேண்டீன், எந்த ஷாம்புனாலும் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. ஷாம்பு சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும். 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம். வினிகர் வந்து ரொம்பலாம் தேவைப்படாதுங்க. ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வினிகர் எடுத்து சேர்த்துருக்கேங்க. இந்த வினிகரும் ஷாம்பும் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. அது எல்லாத்தையுமே சாகடிச்சிடுங்க. இப்போ கடைசியாக இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் வந்து வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரையோட ஸ்மெல்லை வந்து ஈர்த்து கரப்பாம்பூச்சி எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் அது எல்லாமே இதில் வந்து மாட்டிக்கோங்க. அது வந்து நம்ம மாட்டுறதுக்காக தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்குறோம். எல்லாமே வந்து இதை குடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கரப்பாம்பூச்சி எல்லாமே அழிஞ்சிடுங்க. இந்த வினிகரும் ஷாம்பும் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிகளுக்கு சுத்தமாக ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாம்பும் சர்க்கரையும் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் பஞ்சு இருக்குது பாருங்கள், அதுதான் எடுத்திருக்கேங்க. இதை வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து இது போல் நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் வந்து முக்கி எடுத்துக்கோங்க. முக்கி நீங்கள் வந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து சொட்ட தண்ணி வடியும் பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் வந்து லைட்டாக இது போல் உதறி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வந்து லிக்யூடில் முக்குனதுமே அதை வந்து பிழிஞ்சிடக்கூடாதுங்க. அப்படியே நீங்கள் வந்து முக்கி எடுத்து எக்ஸஸாக இருக்கிற அந்த தண்ணியை மட்டும் இது போல் லைட்டாக நம்ம வந்து உதறி விட்டுட்டு இது போல் ஒரு கிண்ணத்தில் வந்து சேர்த்துக்கங்க. இது போல் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கங்க. உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப அதிகமாக கூட நீங்கள் வந்து பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் ரெடி பண்ணி எடுத்திருக்கேங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் ஜாஸ்தியாக நடமாட்டம் இருக்குமோ அதிலெல்லாம் வச்சு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து மசாலா பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி இருக்கிற செல்ஃபில் வந்து கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து ஒரு பீஸ் எடுத்து போட்டு விட்டுருங்க. இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு இருக்குங்க. ஸோ கரப்பாம்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் அது எல்லாமே காணாமலே போயிடும். இப்போது அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கிரைண்டர், இதுக்கு அடியிலெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று எடுத்து போட்டு விடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அவன் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியிலையும் கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடியில் வந்து நான் வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சு விடுறேன். இது போல் உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து வச்சு விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரூமில் இருக்கிற பீரோ, கபோர்டு, இதுக்கு அடியிலெல்லாம் கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடியிலையும் நம்ம வந்து ஒன்று எடுத்து போட்டு விட்டுடலாம். கட்டில் கடியிலையும் நீங்கள் வந்து ஒரு பீஸ் எடுத்து போட்டு விடலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கரப்பாம்பூச்சி இது வழியாக வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சுகர் சேர்த்துருக்கிறதுனால இதை வந்து குடிச்சிடுங்க. குடித்ததுக்கப்புறமா அது கண்டிப்பாக அது வந்து இறந்து போயிடும். அடுத்ததாக மீதி இருக்கிற லிக்யூட் இருக்குது பாருங்கள், இதை வந்து உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த பாட்டிலில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் பாட்டில்லாம் நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இது போல் நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதோட மூடியில் வந்து கத்தி அல்லது ஊக்க வந்து நல்ல நெருப்பில் வாட்டிட்டு இது போல் சுற்றி நீங்கள் வந்து ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஓட்டை போட்டு எடுத்துட்டு நம்ம இந்த பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம்.
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கிற ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுலலாம் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க நைட் நேரத்தில். ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் ஸ்டவ்வை நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து சுற்றி இது போல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க. காலையில் நீங்கள் மெதுவாக எழும்பி வந்ததுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கரப்பாம்பூச்சி வந்து இந்த வழியாக வரும்போது கண்டிப்பாக இதை வந்து குடிச்சிட்டு அது எல்லாமே அழிஞ்சிடுங்க. இந்த ஸ்மெல்லுக்கே உங்கள் வீட்டு பக்கம் கரப்பாம்பூச்சி வரவே செய்யாது. எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் அது எல்லாமே காணாமலே போயிடுங்க. நம்ம இதில் சுகர் சேர்த்துருக்கிறதுனால எறும்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. எறும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வினிகரும் ஷாம்பும் சுத்தமாக ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா எறும்புமே இதில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு அதுவும் அழிஞ்சிடுங்க. ஸோ எறும்பு தொந்தரவும் இருக்காது. அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து எறும்பு எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேங்க. இது போல் நீங்கள் எறும்பு தொந்தரவு இருந்துச்சுன்னா அதுலேயுமே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். எறும்பு உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. அடுத்ததாக நைட் நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க்கு, பாத்ரூம் சிங்க்கு இதில் இருக்கிற ஓட்ட வழியாக கரப்பாம்பூச்சி, சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. முக்கியமாக கிச்சன் சிங்கில் வந்து நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை அப்படியே நம்ம போட்டு வச்சுட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா அதுக்காகவே நமக்கு வந்து இதுக்கு அடியில் இருக்கிற ஓட்ட வழியாக கரப்பாம்பூச்சி எல்லாமே அந்த வாசனையை ஈர்த்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு தூங்க போயிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்குது, கழுவ முடியலை அப்படின்னா ஒரு பெரிய பக்கெட்டில் வந்து பாத்திரத்தெல்லாம் போட்டு நீங்கள் வந்து நல்லா கவர் பண்ணிடுங்க, நல்லா மூடி போட்டு வச்சுட்டு தூங்க போயிடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கரப்பாம்பூச்சி வராமல் பார்த்துக்கலாங்க. கரப்பாம்பூச்சி வந்து இந்த ஓட்டை வழியாக வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு சூப்பரான ஐடியா வந்து என்னன்னு பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் சிங்க்குள்ளே வந்து நிறைய எறும்பு தொந்தரவு இருக்குங்க, எறும்பு நடமாட்டம் இருக்கும். அந்த மாதிரி எறும்பு நடமாட்டமும் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொதிக்க தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்க சூடு பண்ணி எடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக ஊற்றி விட்டுருங்க. இந்த ஓட்டைக்குள்ளே தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் தாங்க. அது என்னென்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துறது அதுதான். இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பேக்கிங் சோடாவும் சேர்க்கலாம் அல்லது பேக்கிங் பவுடர் இருக்குது பாருங்கள், அது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் மறுபடியும் நம்ம வந்து நல்லா கொதிக்க தண்ணி எடுத்து இந்த ஓட்டைக்குள்ளே ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால கரப்பாம்பூச்சி, எறும்பு, மற்ற எந்த பூச்சியுமே இந்த ஓட்ட வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.